ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு அஷூரில் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த என்ட்ரா ஐடியை தான் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னு சொல்லும்போது கிளவுட் வெர்ஷனையும், வெறுமனே ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னு சொல்லும்போது ஆன் ப்ரெமிஸ் வெர்ஷனையும் முன்னாடி ரெஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அது கன்ஃபியூசிங்காக இருக்கிறதுனால அஷூர் ஆக்டிவ் டைரக்டரிங்கிறத மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி அப்படின்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த அஷூர் என்ட்ரா ஐடிங்கிறது என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பழைய காலத்தில் ஒரு எல்லோ பேஜஸ் ஒரு புக் இருக்கும் இல்லைங்களா, அல்லது ஒரு டைரக்டரி புக் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருடைய ஃபோன் நம்பர்ஸ், அட்ரஸ், இன்ஃபர்மேஷன் எல்லாம் வரிசையா அதுல பிரிண்ட் ஆயிருக்கும் இல்லையா. அந்த மாதிரி நம்ம இதை இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அஷூர் என்ட்ரா ஐடிங்கிறது ஒரு கம்பெனியில இருக்கிற எல்லா யூசர்ஸ் உடைய இன்ஃபர்மேஷன், அந்த யூசர்ஸ் உடைய டேட்டா, அந்த யூசர் வந்து யாரு, எந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவர், அவருடைய அட்ரஸ் என்ன, அவருடைய இமெயில் ஐடி என்ன, இந்த மாதிரி இந்த யூசர் சம்பந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணி வச்சுக்கும். அடுத்தது அந்த யூசருக்கு என்ன டைப் ஆஃப் ஆக்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த யூசர் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா, ஒரு ஓனர், அந்த ப்ரிவிலேஜ் இருக்கா, கான்ட்ரிபியூட்டர் ப்ரிவிலேஜ் இருக்கா, இல்ல வெறுமனே அவர் வந்து ரீடர் ப்ரிவிலேஜ் இருக்கா, எந்த ரிசோர்ஸ் மேல அவருக்கு எந்த மாதிரியான ப்ரிவிலேஜஸ் இருக்கு, அவர் என்ன ஆக்ஷன் ஒரு ரிசோர்ஸ் மேல எடுக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இதுல ட்ராக் ஆகும். அதோடு கூட அந்த யூசர் வந்து எப்படி சைன் இன் பண்றாரு, அவருக்கு மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் இருக்கா, அவராலேயே பாஸ்வேர்டை வந்து ரீசெட் பண்ணிக்க முடியுமா, செல்ஃப் பாஸ்வேர்ட் ரீசெட் அந்த ப்ரிவிலேஜஸ் எல்லாம் இருக்கா. அதே மாதிரி சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா கிராஸ் டெனன்ட் கொலாபரேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனியோட இன்டர் ஐடி இன்னொரு கம்பெனியோட இன்டர் ஐடி இருக்கும். ஸோ ஒரு ஐடியில அல்லது ஒரு டெனன்ட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் அல்லது யூசர்ஸ் இன்னொரு டெனன்ட்டால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மல்டி டெனன்ட் அல்லது கிராஸ் டெனன்ட் கொலாபரேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு யூசர் அவங்களுடைய ஆக்சஸ் சம்பந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஹோல்ட் பண்ணி வைக்கிறது தான் இந்த அஷூர் என்ட்ரா ஐடி. இப்போ இந்த அஷூர் என்ட்ரா ஐடியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த என்ட்ரா ஐடியோட சம்பந்தப்பட்ட சில கீவேர்ட்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதுல ஒரு கீவேர்டு தான் பாத்தீங்கன்னா டெனன்ட் அப்படின்னு. இப்ப இந்த டெனன்ட் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷனுடைய டெடிகேட்டட் ஒரு ஸ்பேஸ். இதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்ட்ரீட்ல நிறைய வீடுகள் இருக்கு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு என்ட்ரா ஐடி அப்படின்னு எடுக்கும்போது அந்த என்ட்ரா ஐடியில நிறைய டெனன்ட்ஸ் இருக்கலாம். வீடு மாதிரி நிறைய டெனன்ட் இருக்கலாம். ஸோ ஒரு வீடு ஒரு ஃபேமிலிக்கு சொந்தமானது இல்லைங்களா, அந்த ஃபேமிலி அதுக்குள்ள இருக்காங்க. அதே மாதிரிதான் இந்த டெனன்ட்டுக்குள்ளார ஒரு ஆர்கனைசேஷனுக்கான ஸ்பெசிபிக் யூசர்ஸ், அவங்க சம்பந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுக்குள்ள இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்கு இல்லைங்களா, இப்ப நம்முடைய கம்பெனி பேர் வந்து டெவ்ஸ்டீன் அப்படின்னா நம்ம இந்த டெனன்ட் கிரியேட் ஆகும்போது பாத்தீங்கன்னா devstein.onmicrosoft.com அப்படின்னு கிரியேட் ஆகும். இதை ஒருவேளை இந்த onmicrosoft.com அப்படின்னு வேணாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா கஸ்டம் டொமைன் அப்படின்னு ஒண்ணு சேர்த்து வெறுமனே devstein.com அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இப்ப பேசிக்கா நம்ம டெனன்ட்னா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஆர்கனைசேஷனுடைய யூசர்ஸ், அந்த யூசர்ஸ் உடைய இன்ஃபர்மேஷன், அந்த ஆக்சஸ், அந்த ஒருவேளை மல்டிபிள் குரூப்ஸ் இருக்கலாம், இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி வைக்கிற ஒரு ஏரியா தான், ஒரு கான்செப்ட் தான் டெனன்ட். அடுத்தது டொமைன். ஸோ டொமைன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பர்டிகுலர் டெனன்ட்டை நம்ம எப்படி நம்ம வந்து இன்வோக் பண்ண போறோம் அல்லது அட்ரஸ் பண்ண போறோம் அப்படிங்கறதா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு இங்க சொல்லப்பட்டபடி வினோத்னு ஒரு யூசர் இருக்காருன்னா, இந்த வினோத்ங்கிறது யூசர் நேம். devstein.onmicrosoft.com அப்படிங்கிறது டெனன்ட். ஸோ இதுதான் வந்து அந்த டொமைன் நேம். ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டொமைன் நேம் நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து கஸ்டம் டொமைன் அப்படிங்கிற கான்செப்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து சப்ஸ்கிரிப்ஷன். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது ஒரு கண்டெய்னர். அந்த கண்டெய்னர்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, என்னென்ன ரிசோர்சஸ் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், அந்த ரிசோர்சஸ்க்கான காஸ்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல தான் நம்ம பார்ப்போம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது இங்க ரொம்ப ஆப்டா சொல்லப்பட்டபடி அது ஒரு பில்லிங் கண்டெய்னர். ஸோ இந்த பில்லிங் கண்டெய்னருக்குள்ளார
ரிசோர்சஸ். அஷ்யூர் ரிசோர்சஸ்ன்னு சொல்லும்போது நிறைய இருக்கு இல்லைங்களா? அது ஒருவேளை விர்ச்சுவல் மிஷின்ஸா இருக்கலாம், ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ஸா இருக்கலாம், நம்ம யூஸ் பண்ற டேட்டா பேசஸா இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒருவேளை சில நெட்வொர்க்கிங் திங்ஸ் லைக் டிராஃபிக் மேனேஜர், லோட் பேலன்சர், என்ன வேணா இருக்கலாம். ரிசோர்சஸ் எக்கச்சக்கமா இருக்கு இல்லைங்களா? அந்த ரிசோர்சஸ் எல்லாமே அதுக்கு எவ்வளோ காஸ்ட், அதுக்கான அந்த ஒரு ஒரு பில்லிங் ஏரியா, அதுதான் வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ யூஸ்வலா பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு டெனண்டோட லிங்க் ஆயிருக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள்ல ஒரு வீடு இருக்கு இல்லைங்களா? அந்த வீட்டில் அவங்க இபி பில் கட்டுவாங்க, இல்லாட்டி டெலிஃபோன் பில் கட்டுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த வீட்டில் இருக்கிறவங்க யூஸ் பண்ற அந்த யூட்டிலைசேஷனை பேஸ் பண்ணி பில்லு கட்டுற மாதிரி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்ல ஒரு டெனன்ட்ல நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் நம்ம சேர்த்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனிஸ்ல பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்குன்னு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, டெவலப்மெண்ட்டுக்குன்னு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும், டெஸ்டிங்க்குன்னு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கலாம், இல்லாட்டி ஃபங்க்ஷனல் லெவல்ல கூட சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஸ் டீமுக்கான அந்த சப்ஸ்கிரிப்ஷன் இது, ஹெச்ஆருக்கான சப்ஸ்கிரிப்ஷன் இது, டெவலப்மெண்ட் டீம்ஸ்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் இது. ஒருவேளை டீம்ஸ்ல கூட அவங்க என்ன பண்ணலாம், டீம் நேமை வச்சு நம்ம பிரிச்சிருக்கலாம். ஒருவேளை மொபைல் டீமுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் இது, இது வந்து மிடில்வேர் டீமுக்கானது, இது பேக் எண்ட் டீமுக்கானது அப்படின்னு சொல்லி அது பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும்போது அவங்களால ஒரு பர்டிகுலர் யூனிட் வந்து எவ்வளோ அவங்களுடைய காஸ்ட் வந்து எவ்வளோ வருது, அந்த பட்ஜெட் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். அடுத்து வந்து ரோல் அசைன்மெண்ட்ஸ். இந்த ரோல் அசைன்மெண்ட்ஸ் ஆர்பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இன்னொன்று இருக்கு சிபேக். சிபேக்னா வந்து கிளைம் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல். ஸோ அதை பற்றி நம்ம இன்னொரு சமயம் நம்ம பேசலாம். ஸோ ஆர்பேக்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸ் மேலே ஒரு யூசருக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கு, அந்த யூசரால அந்த ரிசோர்ஸை வந்து வெறுமனே ரீட் பண்ண முடியுமா, இல்ல இந்த யூசரால அந்த ரிசோர்ஸையே வந்து டெலீட் பண்ண முடியுமா, இல்ல வெறுமனே வியூ மட்டும்தான் பண்ணி பார்க்க முடியுமா, இல்ல அதை மாடிஃபை பண்ண முடியுமா, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த ஆர்பேக் அல்லது ரோல் அசைன்மெண்ட்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுது. இது வந்து ஒரு ஸ்பெசிபிக் வந்து யூசர் மேல இருக்கலாம் அல்லது ஒரு குரூப் மேல இருக்கலாம். இது நேமே சொல்றபடி ஒரு பர்டிகுலர் ரோல், அது ரீடர், கான்ட்ரிபியூட்டர், ஓனர், இது மூணுமே வந்து காமனாக எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு ரோல். அதுக்கப்புறம் இது எந்த ஸ்கோப்ல அப்ளை பண்றோம், நம்ம டைரக்டா ரிசோர்ஸ் லெவல்ல அப்ளை பண்றோமா, ரிசோர்ஸ் குரூப் மேல அப்ளை பண்ண போறோமா, சப்ஸ்கிரிப்ஷன் மேல அப்ளை பண்ண போறோமா அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ அது எந்த லெவல் கீழே போகுதோ அது வந்து ஒரு இட் வில் டேக் எஃபெக்ட். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த ரிசோர்ஸ் குரூப்ங்கிறது என்னன்னா, எப்படி ஒரு நம்ம விண்டோஸ்ல வந்து ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நமக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு ரிசோர்ஸ் குரூப்புங்கிறது நம்ம கிரியேட் பண்ற ரிசோர்சஸ் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல போட்டு வைக்கிறதுக்கு, ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, அல்லது பாயிண்ட் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு லாஜிக்கல் குரூப்பிங் தான் இந்த ரிசோர்ஸ் குரூப். ஸோ இந்த ரிசோர்ஸ் குரூப்ல இருக்கிற ரிசோர்சஸை நம்ம இண்டிவிஜுவலா டெலீட் பண்ணலாம். அல்லது சொல்லப்பட்டு நீங்க ரிசோர்ஸ் குரூப்பை டெலீட் பண்ணீங்கனாலே அதுக்குள்ள இருக்கிற எல்லா ரிசோர்சஸுமே டெலீட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து ஜஸ்ட் என்டர் ஐடியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி நாம தெரிஞ்சிருக்க வேண்டிய சில கீ இன்ஃபர்மேஷன். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியுது இல்லைங்களா? நமக்கு வந்து ஒரு டெனன்ட் இருக்கு, இதான் டாப் லெவல். ஸோ இது வந்து ஒரு ஆர்கனைசேஷனை ரெஃபர் பண்ணுது. இதுக்கு கீழே தான் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வருது. ஸோ ஒரு டெனன்ட்டுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வேணா இருக்கலாம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது ஒரு பில்லிங் கண்டெய்னர். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து ரிசோர்ஸ் குரூப்ஸ் இருக்கும். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளார எத்தனை ரிசோர்ஸ் குரூப்ஸ் வேணா இருக்கலாம். ஸோ இந்த ரிசோர்ஸ் குரூப்புங்கிறது நத்திங் பட் அ லாஜிக்கல் குரூப்பிங் ஃபார் ரிசோர்சஸ். ரிசோர்ஸ்ங்கிறது தான் அதோடைய என் காம்பனன்ட். அந்த ரிசோர்சஸ் வந்து விஎம், ஸ்டோரேஜ், டேட்டாபேஸ் எது வேணா அது இருக்கலாம். இப்போ நம்முடைய அஷ்யூர் போர்ட்டலுக்கு போயிட்டு சில இன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்கலாம். இப்போ நான் என்னுடைய அஷ்யூர் போர்ட்டல்ல நான் இருக்கேன். நான் வந்து ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்களும் கூட ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீ அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்றது ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. நீங்க அஷ்யூர் போர்ட்டல் ஃப்ரீ அக்கௌண்ட் நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே அது வந்து உங்களுக்கு ரீடைரக்ட் பண்ணி வந்துடும். நீங்க ஜஸ்ட் போயிட்டு உங்களுடைய கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன்ல நீங்க ப்ரொவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ அக்கௌண்ட் உங்களுக்கு அது வந்து கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணோம்னா இந்த பேஜ் நமக்கு வரும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஏன்னா மேனேஜ் டெனன்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணோடனே அது என்ன சொல்லுதுன்னா டிஃபால்ட் டைரக்டரி அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்ம ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது அது பை டிஃபால்ட் என்ன பண்ணும்னா நமக்குன்னு ஒரு டெனண்ட்டை வந்து அதை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த டெனண்ட்டினுடைய டொமைன் நேம் பார்த்தீங்கன்னா .onmicrosoft.com அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொமைன் நேம். இப்போ நமக்கு ஒருவேளை மல்டிபிள் டெனன்ட்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம ஒரு டெனண்ட்டை நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா டெனன்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு அடிஷ்னல் சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். நம்ம ஃப்ரீ அக்கௌண்ட்டை வச்சு பண்ண முடியாது. கஸ்டமர்ஸ் மஸ்ட் ஓன் அ பெய்டு லைசன்ஸ் டு கிரியேட் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஒர்க் ஃபோர்ஸ் டெனன்ட்னு சொல்லுது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து அப்கிரேட் பண்ணிட்டு கூட நம்ம வந்து டெனன்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஃப்ரீயில் இருக்கிறதுனால நமக்கு ஒரு 30 டேஸ்க்கு வந்து நமக்கு P1 P2 சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து வேணும்னா அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெனன்ட்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இங்கே வந்து யூசர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் யூசர்லாம் தூக்கி விட்டுறேன். அதை பற்றி நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யூசர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஏரியா. இதில் வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது ஒரு யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? ஸோ இந்த நேம் வச்சு தான் நான் கிரியேட் பண்ணேன். அதனால பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அசோசியேட் பண்ணியிருக்கு. அதை ஒரு யூசரை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ நான் இந்த யூசரை கிரியேட் பண்ணேன்னு சரி கிளிக் பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இந்த யூசருக்கு என்னென்ன அசைன்டு ரோல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ நம்ம இங்கே கிளிக் பண்ணிட்டு நம்ம இங்கே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த யூசரை வந்து குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது இந்த யூசர் தான் பிரைமரி யூசர் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இந்த யூசரை வச்சுதான் நம்ம இந்த அக்கௌண்ட்டே நம்ம செட் பண்ணியிருக்கோம். அதனால இந்த யூசருக்கு 100% ப்ரிவிலேஜஸ் இருக்கு. ஹி இஸ் த குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர். இந்த யூசரால நம்மளால புது டெனன்ஸ் கிரியேட் பண்ண முடியும், எந்த ரிசோர்ஸ் வேணா கிரியேட் பண்ண முடியும், எல்லா ப்ரிவிலேஜஸும் இந்த யூசர்கிட்ட இருக்கு. அப்படின்னா இந்த யூசரை நம்ம ஹைலி ப்ரொடெக்டட் யூசரா நம்ம வச்சுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா யூஸ்வலா நம்ம இந்த யூசருக்கு நம்ம மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷனை வந்து நம்ம எனேபிள் பண்ணியிருப்போம். ஸோ நான் வந்து ஏற்கனவே எனேபிள் பண்ணிட்டேன். ஒருவேளை நீங்க இங்க வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து இங்க வந்த பின்னாடி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாங்க, இந்த இடத்துல ஆட் அத்தன்டிகேஷன் மெத்தடை கிளிக் பண்ணி நீங்க ஒரு மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷனை நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது வந்து குரூப்ஸ். ஸோ அந்த குரூப்ஸுங்கிறது என்னன்னா யூசர்ஸ் வந்து நிறைய இருக்கும்போது அந்த யூசர்ஸ் எல்லாத்தையும் தூக்கி ஒரு லாஜிக்கலா கேட்டகரைஸ் பண்றதுக்கு இந்த குரூப்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். நான் இப்போ என்ன பண்றேன்னா ஒரு சில யூசர்ஸ் என்னன்னு கிரியேட் பண்றேன். என்ன பண்றேன்னா ஜஸ்ட் ஓகே ஸ்டூடெண்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசரை கிரியேட் பண்றேன். ஸ்டூடெண்ட் 01. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆட்டோ ஜெனரேட்டட் பாஸ்வேர்டை நான் சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நான் என்ன பண்ணிக்க முடியுங்க, ஏதாவது ஒரு டிஃபால்ட்டா ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன்னா அஷ்யூர் எக்ஸ்கிளமேஷன் 123 அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூசருக்கு நான் கொடுத்துட்டு நான் வேற எதுவுமே ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம வந்து செட் பண்ணலாம். ஸோ இந்த யூசருடைய டீடைல்ஸ் எல்லாமே இப்போதைக்கு நான் எதுவும் செட் பண்ணல. நான் என்ன பண்றேன் ஜஸ்ட் கிரியேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த யூசர் வந்து கிரியேட் ஆயிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு யூசர் கிரியேட் பண்ணலாம். ஸோ டீச்சர் 01 ஓகேங்களா, டீச்சர் 01. ஸோ இதுக்கும் வந்து ஆட்டோ ஜெனரேட்டர் கிளிக் விட்டுட்டு அஷ்யூர் எக்ஸ்கிளமேஷன் 123. ஸோ இந்த யூசரையும் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டீச்சர். இப்போ இது ரெண்டுமே வந்து வெளியில ஓவரால் யூசர்ஸ்ல என்னால பார்க்க முடியுது. ஆனா இது வந்து கரெக்டா நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லைங்களா? அதனால என்ன பண்றேன்னா நான் வந்து குரூப்ஸை கிளிக் பண்ணிட்டு நான் வந்து இங்கே செக்யூரிட்டி அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிட்டு டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் நான் கிரியேட் பண்றேன். இங்க வந்து மெம்பர்ஸ் கிளிக் பண்ணிட்டு இந்த டீச்சரை தூக்கி இந்த குரூப்ல போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அதே மாதிரி நான் இன்னொரு குரூப்ல ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்ஸ் நான் கிரியேட் பண்றேன். ஸ்டூடெண்ட், ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்றோம்னா இந்த ஸ்டூடெண்ட் 01 தூக்கி அசைன் பண்ணிட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் 01 அசைன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிட்ட வந்து 2 குரூப்ஸ் இருக்கு. இந்த 2 குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ்னு இதை கூட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு மாத்தணும்னா கூட மாத்த முடியுமா? மாத்தோம். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் அப்படின்னு நான் 2 குரூப் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பல்க் ஆபரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா இப்போ யூசர்ஸ் பாருங்க. இப்போ நான் வெறுமனே எக்ஸாம்பிளுக்கு 01 ஸ்டூடெண்ட் 01 டீச்சர் 01 கிரியேட் பண்ணேன். இந்த மாதிரி என்கிட்ட ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா நான் ஒவ்வொருத்தரையும் உட்காந்து கிரியேட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால நான் என்ன பண்ண முடியும்னா இந்த மாதிரி பல்க் கிரியேட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை என்னால் யூஸ் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிஎஸ்வி டெம்ப்ளேட் சொல்லுது. நான் இந்த டெம்ப்ளேட்டை வந்து என்ன பண்ணிக்கிறேன், டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ டெஸ்க்டாப்பில் இந்த டெம்ப்ளேட்டை நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். டெம்ப்ளேட், ஓகே, யூசர் கிரியேட் டெம்ப்ளேட், ஓகேங்களா? இப்போ இந்த டெம்ப்ளேட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஒரு எக்ஸாம்பிளோடய கொடுத்துட்டாங்க. எக்ஸாம்பிள் கிறிஸ் இந்த மாதிரி கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டூடெண்ட் 02 இதுக்கு வந்து அஷ்யூர் எக்ஸ்கிளமேஷன் 1 2 3 பிளாக் சைன் இன் நோ, ஓகேங்களா? இது போதும். ஸோ நம்ம வேற எதுவும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா அதே மாதிரி ஒரு 10 ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணிடலாம். ஓகேவா? தூக்கி 10 ஸ்டூடெண்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டு வெறுமனே சேவ் கொடுத்துடலாம். இது நமக்கு தேவையில்லை. டெலிட், ஓகேவா? ஸ்டூடெண்ட்டுக்கு டிஸ்பிளே நேம் தேவையில்லை. ஓகே, டிஸ்பிளே நேம் வந்து ரெக்கார்ட் போட்டிருக்கு. ஸோ ரெக்கார்டை மட்டும் நம்ம கொடுத்தாச்சு. சரி, ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா திரும்பவும் போர்ட்டலுக்கு வந்துட்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் யுவர் சிஎஸ்வி ஃபைல் அப்படின்னு சொல்லுது இல்லைங்களா? நம்ம இந்த சிஎஸ்வி ஃபைலை திரும்பவும் அப்லோட் பண்ணி விட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ நம்ம சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க வந்து ஸ்டேட்டஸ் நம்ம பார்க்க முடியும். இந்த ஸ்டேட்டஸ்ல பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுதுங்க, 9 ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுது. ஏன் இது ஃபெயில் ஆச்சு? ரெக்வஸ்ட் வாஸ் அன்சக்சஸ்ஃபுல், இன்வேலிட் வேல்யூ ஸ்பெசிஃபைட் ஃபார் ப்ராப்பர்ட்டி மெயில் நிக் நேம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இங்க வந்து நம்ம ஏதோ ஒரு மேண்டட்டோரி வேல்யூவை நம்ம கொடுக்காம விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். திருப்பி ஒரு செக் பண்ணலாம். ரெக்கார்ட் அக்கௌண்ட் நேம், ஸ்ட்ரீட் அட்ரஸ், ஆஃபீஸ், சிட்டி. ஐ காட் இட். என்ன தெரியுங்களா மிஸ்டேக்? நம்ம இந்த இடத்துல டொமைன் நேமே நம்ம கொடுக்காம விட்டுட்டோம். அதுதான் ப்ராப்ளம். ஸோ நம்ம எப்படி கொடுக்கணும்னா இங்க நீங்க பாருங்களேன், இந்த யூசரை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த நேம் வருது பாருங்க. இந்த நேம் நம்ம கொடுத்துருக்கணும், நம்ம கொடுக்காம விட்டுட்டோம். அதுதான் ப்ராப்ளம். ஸோ ஐ எம் சோ சாரி. இதை வந்து என்ன பண்றாங்கன்னா ஸோ நம்ம இங்க பார்த்தோம்னா 9 சக்சஸ்னு வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம போயிட்டு யூசர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து இங்க 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணுங்க, நம்ம ஒரு குரூப்போட அசோசியேட் பண்ணணும் இல்லையா? ஸோ நம்ம வந்து நீங்க திரும்பவும் அந்த குரூப்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா குரூப்ஸ்ல டோட்டல் குரூப்ஸ் 2, அதுல ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு யூசர்ஸ் கட்டுது, மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு யூசர் தான் கட்டுது. ஏன்னா நம்ம மற்ற யூசர்ஸ் எல்லாம் நம்ம சூஸ் பண்ணல. நம்ம ஒருவேளை கண்டிஷனல் இந்த மாதிரி கண்டிஷனல் ஆக்சஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியும்னா அந்த யூசர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அந்த குரூப்புக்கு அசைன் பண்ணியிருக்க முடியும். அதை பண்ணல. அதை நம்ம எப்படி பண்றதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த எல்லா யூசர்ஸையும் செலக்ட் பண்ணி நம்ம மெம்பர்ஸ்ல ஆட் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு இப்போ 10 யூசர் இங்க கிரியேட் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த யூசர்ஸ் எல்லாம் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்த செக்ஷன்ஸ்க்குலாம் போகலாம். அடுத்த மெனூஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரோல்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கிரியேட் பண்ணும்போது இங்க ஒரு பாயிண்ட் சொல்லுது பாருங்க. என்ன சொல்லுதுன்னா, டு கிரியேட் கஸ்டம் ரோல்ஸ் யுவர் ஆர்கனைசேஷன் நீட்ஸ் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி பிரீமியம் P1 or P2 ஸ்டார்ட் ஃப்ரீ ட்ரையல்னு சொல்லுது.
ஸோ இப்போ இதை நான் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன சொல்லுதுன்னா இங்கே எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு இப்போதைக்கு மைக்ரோசாஃப்ட் என்டர் ஐடி P2 இருந்தால் போதும். ஸோ இங்கே வந்து நான் ஃப்ரீ ட்ரையல் கொடுத்து இங்கே ஆக்டிவேட் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா இது என்ன சொல்லுதுன்னா திஸ் ட்ரையல் இன்க்ளூட்ஸ் 100 லைசன்சஸ் அண்ட் வில் பி ஆக்டிவ் ஃபார் 30 days. 30 நாளுக்கு இதை நம்ம டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுங்க, நம்ம பெய்டு வெர்ஷனுக்கு அப்கிரேட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஒருவேளை இந்த இதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் இந்த சப்ஸ்கிரிப்ஷனை வந்து கேன்சல் பண்ணி விட்டுருங்க. ஒருவேளை கேன்சல் ஆகலைன்னா எனக்கு தெரிஞ்சு அது ஒருவேளை அது அப்கிரேட் ஆயிடுச்சு பெய்டு வெர்ஷனுக்குன்னா நீங்கள் வந்து நிறைய டாலர்ஸ் வந்து லூஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஆக்டிவேட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபார் ஃப்ரீ ஃபார் 1 month அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுதுங்க, அது வந்து உங்களுக்கு அந்த பேமெண்ட்டு அந்த டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி இந்த டீட்டெயில்ஸ்லாம் அது வந்து கேட்கும். அப்புறம் கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் கேட்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த ட்ரையல் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் இந்த ட்ரையலை வந்து நான் வேற ஒரு அக்கௌண்ட் வச்சு ஆக்டிவேட் பண்ணுறேன். ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நம்ம மீண்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நான் ஒரு புது அந்த ட்ரையலை வந்து P2 ட்ரையலை வந்து எனேபிள் பண்ணிட்டு இப்போ அது வந்து எனேபிள் பண்ணும்போது அது புதுசாக ஒரு டெனன்ட் கேட்டுச்சு. ஸோ அந்த டெனன்ட் இன்ஃபர்மேஷனையும் நான் கொடுத்துட்டேன். ஸோ அந்த டெனன்ட் வந்து டெவ்ஸ்டீன் டெனன்ட். ஓகேங்களா. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிட்ட அந்த யூசர்ஸ் வந்து இல்லை. நம்ம அந்த யூசர்ஸ் எல்லாம் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம மேனேஜ் டெனன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கஸ்டம் டொமைனையும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அந்த கஸ்டம் டொமைன் ஆட் பண்ணுறது கூட நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து எனக்கு வந்து இந்த டெனன்ட்ல தான் நான் வந்து கிரியேட் பண்ணேன். இப்போ என்னால் என்ன செய்ய முடியும்னா இந்த கஸ்டம் டொமைனையும் என்னால் கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கிட்ட ஒரு டொமைன் நேம் வந்து நான் இப்போ பர்ச்சேஸ் பண்ணேன். எதில் பர்ச்சேஸ் பண்ணேன்னா நேம் ஷீப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட்டில் போயிட்டு நான் சும்மா XYZ டொமைன் ஒன்று வாங்கினேன் நான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொமைன்ஸில் வந்து என்னுடைய டேஷ்போர்டுக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெவ்ஸ்டீன் XYZ அப்படிங்கிற ஒரு டொமைனை நான் வந்து வாங்கினேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த டொமைனில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ இந்த டொமைனில் வந்து அட்வான்ஸ்டு டிஎன்எஸில் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த TXT ரெக்கார்டை நான் வந்து இங்கே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த devsteen.xyz இது நான் வந்து கிரியேட் பண்ணும்போது அது சில இன்ஃபர்மேஷனை என்கிட்ட கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து ஒரு கஸ்டம் டொமைன் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து myabcorg.com அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஆட் டொமைன் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த இடத்துல இந்த TXT ரெக்கார்டு அலியாஸ் நேம் அட்டு டெஸ்டினேஷன் ஆர் பாயிண்ட்ஸ் டு அட்ரஸ் இது TTL டைம் டு லிவ் வந்து 3600 கொடுக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நான் வந்து என்ன பண்ணிக்க முடியுங்க, இங்கே வந்து ஒரு TXT ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி நான் இங்கே ஆட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இப்போ ஆட் பண்ணி விட்டுட்டனால பார்த்தீங்கன்னா என்னுடைய இதில் வந்து அந்த டொமைன் என்ன ஆயிடுச்சுன்னா வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ என்னால் இந்த டொமைனை யூஸ் பண்ணி என்னால் ரிசோர்ஸஸ் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ண முடியும். அப்போ நான் இதில் வந்து நான் யூசர்ஸ் எல்லாம் நான் வந்து கிரியேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு புது யூசர் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது 2 டொமைன் காமிக்குது. devsteen.xyzலையும் என்னால் யூசரை கிரியேட் பண்ண முடியும், devsteen77லையும் என்னால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ வந்து நம்ம வந்து நம்முடைய நேமுக்கு ஏற்றபடி நம்முடைய ஆர்கனைசேஷனுக்கு ஏற்றபடி நம்மளால என்ன செய்ய முடியுங்க, இந்த கஸ்டம் டொமைனை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். சரி, இது ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டேன். நீங்களும் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நேமை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல கஸ்டம் டொமைன்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணணுங்க, இந்த இடத்துல ஆட் கஸ்டம் டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அந்த டொமைன் நேம் கொடுத்தீங்கன்னா அது வந்து TXT ரெக்கார்டு கொடுக்கும். அந்த ரெக்கார்டை கொண்டு போய் நீங்கள் உங்களுடைய அந்த எந்த இடத்துல நீங்கள் அந்த டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த ரெஜிஸ்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் அந்த DNS ரெக்கார்டு என்ட்ரி போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா இங்கே வந்து வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூசர்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணும்போது எந்த டொமைனுக்குன்னா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து student01 teacher 01 வந்து நான்
கிரியேட் பண்ணேன். ஸோ ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஸ்ப்ரெட்ஷீட்டை நான் ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அட் ஐஎம் வினோத் தேவா அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம், devsteen.xyz அப்படின்னு சேஞ்ச் பண்ணிடலாம். ரீப்ளேஸ் ஆல். இப்போ இதை சேவ் கொடுத்துட்டு இதை நம்ம அப்லோட் பண்ணலாம். பல்க் கிரியேட் அப்லோட் யூசர் டெம்ப்ளேட். இப்போ நான் வந்து சப்மிட் கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து என்ன ஸ்டேட்டஸுங்கிறது இப்போ நமக்கு சொல்லிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 8 கிரியேட் ஆயிடுச்சு, 1 ஃபெயில் ஆயிடுச்சு. எது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஸ்டூடெண்ட் 02. ஓகே, அந்த யூசர் வந்து ஏற்கனவே இருக்கு அப்படிங்கிறதுனால அது கிரியேட் ஆகல. பரவாயில்ல, லெட்ஸ் நாட் வரி அபவுட் தட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூசர்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகிருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த குரூப்ஸுக்கு வரலாம். இப்போ இந்த குரூப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து 3 குரூப் இருக்கு. ஸ்கூல் அட்மின், ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து அசைன்மெண்ட் டைப் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. இது வந்து டைனமிக் யூசர், டைனமிக் டிவைஸ் அப்படின்னு இருக்கு. நான் இப்போ இதில் என்ன பண்ணுறேன்னா, இப்போதைக்கு இந்த டீச்சர்ஸோடதுல இந்த டைனமிக் யூசர் அப்படின்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே வந்து டைனமிக் query ஒன்று ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் வந்து டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஈக்குவல்ஸ் டீச்சர். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம், இது தூக்கிடலாம். ஓகேங்களா. இங்கே வந்து என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்குன்னா, யூசர் டாட் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல்ஸ் டீச்சர் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் சேவ் பண்ணியிருக்கேன். அதாவது நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு யூசர் வந்து டிபார்ட்மெண்ட், அந்த ஒரு யூசருடைய டிபார்ட்மெண்ட் வந்து டீச்சர் அப்படின்னு வந்துச்சுன்னா, நீ அந்த யூசரை தூக்கி இந்த குரூப்ல ஆட் பண்ணிரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் வந்து டீச்சர்னு வந்துச்சுன்னா அந்த யூசரை டீச்சர்ஸ் குரூப்ல நீ ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். இது ஏன் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஸ்டூடெண்ட்ஸை நான் ஆட் பண்ணேன் இல்லைங்களா, கிட்டத்தட்ட 10 ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணேன். ஆனால் இந்த 10 ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணி இருந்தாலும் இங்கே ஸ்டூடெண்ட் 01, 02 மட்டும்தான் இங்கே இருக்கு. ஏன்னா மற்ற ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்கும் நான் வந்து எந்த குரூப்பை போய் அவங்க ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லலை அவங்ககிட்ட இல்லைங்களா. ஆனால் அப்படி சொல்றதுக்கு தான் இந்த டைனமிக் குரூப்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி நான் வந்து என்ன பண்ணுறேங்க, இப்போ செலக்ட் கொடுத்துட்டேன். இப்போ தான் வந்து அந்த யூசர்ஸ் எல்லாம் இங்கே ஆட் ஆக போகிறாங்க. இப்போ ஒருவேளை நம்மக்கிட்ட 10 ஸ்டூடெண்ட் தான் இருந்தாங்க, நம்ம ஈஸியாக ஆட் பண்ணிட்டோம். ஒருவேளை 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க எல்லாரையும் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணுறதெல்லாம் கஷ்டமான விஷயம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய அந்த ரியல் டைம் சினாரியோவில் நமக்கு நிறைய விஷயங்கள் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஸ் ஒரு யூசர் புதுசாக ஆட் ஆனாருன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபினான்ஸ் குரூப்புக்கு போகணும். அக்கௌண்டிங்லேருந்து ஆட் ஆனாருன்னா அக்கௌண்டிங் குரூப்புக்கு போகணும். இல்லாட்டி வந்து ஒரு டெவலப்மெண்ட் டீம்னா அந்த டெவலப்மெண்ட் குரூப்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக கிளாசிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டைனமிக் அசைன்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த டைனமிக் அசைன்மெண்ட் வந்து நம்ம டீச்சர்ஸ்க்கு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். இதில் நம்ம எப்படி ஸ்பெசிஃபை பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர்ஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல அசைன்மெண்ட் டைப் வந்து நம்ம டைனமிக் யூசர் அப்படின்னு வச்சோம். ஓகே, அதில் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல்ஸ் டீச்சர். ஓகே, டிபார்ட்மெண்ட் ஈக்குவல்ஸ் டீச்சர் அப்படி இருக்கு அப்படின்னா அந்த யூசர்ஸ் எல்லாம் இந்த குரூப்புக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிடுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த டெம்ப்ளேட்டை எடுத்துக்கலாம். இந்த யூசர்ஸ் டெம்ப்ளேட்டை இதில் வந்து என்ன பண்ணலாம் தெரியுங்களா, இது எல்லாத்தையும் தூக்கி விட்டுறலாம். இங்கே வந்து டீச்சர் 02. ஸோ ஒரு 10 டீச்சர் ஆட் பண்ணியாச்சு. டீச்சர் 02 at devsteen.xyz. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த எல்லா டீச்சரையும் நம்ம இங்கே ட்ராக் பண்ணிடுறோம். ஸோ நம்முடைய கண்டிஷன்ல நம்ம என்ன போட்டிருந்தோம்னா, இவங்க டிபார்ட்மெண்ட் வந்து டீச்சரா இருக்கணும் அப்படின்னு போட்டிருந்தோம். ஸோ அதையும் கூட இங்கே சூஸ் பண்ணிடலாம். ஸோ டீச்சர் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து டீச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஷீட்டை நம்ம அப்லோட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறேன், யூசர்ஸ்க்கு போயிடலாம். யூசர்ஸ்ல போயிட்டு பல்க் கிரியேட் அப்லோடு the user template. Line 12 is missing a property required.
ஓகே, திருப்பியும் செலக்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபைல் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி. என்னாச்சு? ஓகே, இது வந்து 9 ரெக்வஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா யூசர்ஸில் ஃபர்ஸ்ட் போயிட்டு இந்த டீச்சர்ஸ் எல்லாம் கிரியேட் ஆயிட்டாங்களான்னு பார்த்தா எல்லாரும் கிரியேட் ஆயிட்டாங்க. இப்போ நம்ம அந்த குரூப்ஸுக்கு போகலாம். அந்த குரூப்ஸில் போயிட்டு டீச்சர்ஸ் உடைய அந்த குரூப்பில் எவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்க? டீச்சர் 01 தான் இருக்காங்க. பார்த்தீங்களா? நம்ம ரெஃப்ரெஷ் பண்ண உடனே இந்த 10 யூசரும் ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டைனமிக் யூசர். அந்த யூசர்ஸ் வந்து எந்தெந்த குரூப்ல போய் அசைன் ஆகுறோங்கிறது இந்த டைனமிக் யூசர்ஸ் வழியா நம்ம பண்ண முடியும். ஸோ பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டம் டொமைன் பத்தி பார்த்துட்டோம். அடுத்தது வந்து நம்ம டைனமிக் யூசர்ஸை பற்றி பார்த்துட்டோம். இப்போ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ரோல்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். இப்போ இந்த ரூல்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்க்கும்போது நிறைய டிஃபால்ட்டான சில ரோல்ஸை மைக்ரோசாஃப்டே அவங்க வந்து அசைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல்ஸ் இருக்கு, அதே மாதிரி கான்ட்ரிபியூட்டர் ரோல்ஸ், இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் வந்து அவங்க ஏற்கனவே இதுல இருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டரா நம்ம இருக்கோம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மற்ற அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல்ஸ் எல்லாம் அது வந்து காட்டுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ ஒரு யூசரை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர்ல டீச்சர் 01 இருக்காங்களா? டீச்சர் 01. ஓகே, டீச்சர் 01 வந்து நான் அசைன் ஆகலன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் சி டீச்சர் 01. ஓகே, டீச்சர் 01 இருக்காங்க. இந்த டீச்சர் 01 வந்து நம்ம என்ன பண்ணலாங்க, இந்த குரூப்ல அசைன் பண்ணிடலாம். ஸோ டீச்சர்ஸ் குரூப்ல வந்து மெம்பர்ஸ் டீச்சர் 01. ஓகே, அது வந்து டைனமிக் குரூப்புங்கிறதுனால அது வந்து அசைன் பண்ண விட மாட்டேங்குது. ஓகே, நம்ம வந்து டைரக்டா அந்த டீச்சர் 01க்கே போயிடலாம். யூசர்ஸ்ல போயிட்டு டீச்சர் 01 அதில் எடிட் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ஜாப் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து டீச்சர் அப்படின்னு மாற்றி சேவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டைனமிக் யூசர் அந்த ரூல் ஓடும்போது அது என்ன பண்ணுங்க, இந்த யூசரை அது ஆட்டோமேட்டிக்காக அந்த டீச்சர்ஸ் குரூப்ல ஆட் பண்ணி விட்டுரும். டீச்சர்ஸ் மெம்பர்ஸ் டீச்சர் 01 வந்தாங்க. ஓகே, டீச்சர் 01 வந்து அசைன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீச்சர் 1 இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நான் சில ப்ரிவிலேஜஸ் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இங்கே போயிட்டு இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ இந்த பாஸ்வேர்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த ப்ரிவிலேஜை வந்து நான் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. நான் வந்து என்ன பண்ண முடியும்னா இந்த பாஸ்வேர்டு அட்மினிஸ்ட்ரேட்டரை வந்து நான் சூஸ் பண்ணிட்டு இப்போ இது யாருக்கு ரோல்ஸ். ஓகே, யூசர்ஸ்ல போயிட்டு இங்க டீச்சர் 01 கிளிக் பண்ணிட்டு சைன்டு ரோல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த டீச்சருக்கு வந்து டீச்சர் 01க்கு பாஸ்வேர்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஒரு டைரக்டரி லெவல்லையா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் லெவல்லையான்னு கேக்குது. இப்போ நான் டைரக்டரின்னு கொடுத்தேன்னா எல்லா யூசர்ஸுக்குமே இந்த டீச்சரால ஒரு பாஸ்வேர்டு அட்மினிஸ்ட்ரேட்டரை ஆட் பண்ண முடியும். ஸோ நம்ம 10 ஸ்டூடெண்ட் 10 டீச்சர் நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இந்த டீச்சரால பாஸ்வேர்டு அட்மினிஸ்ட்ரேட்டரை ஆட் பண்ண முடியும். ஆனா என்னுடைய சினாரியோ அப்படி கிடையாது. இந்த டீச்சர் 1ஆல வெறுமனே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு பாஸ்வேர்டு அட்மினிஸ்ட்ரேட்டரா ஆட் பண்ணணும். அப்படின்னா எனக்கு என்டையர் டைரக்டரி வேணா, அந்த டைரக்டரியில இருந்து ஒரு செக்ஷனுக்கு மட்டும்தான் சில ப்ரிவிலேஜஸ் இந்த டீச்சருக்கு கொடுக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கிளிக் பண்ணிட்டு இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டை இந்த டீச்சருக்கு அசைன் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இங்க டெவ்ஸ்டீனுக்கு வந்துட்டு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ ஸ்டூடெண்ட் பாஸ்வேர்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்றேன்னா என்ன ரோல் வேணும் இதுக்கு வந்து நான் பாஸ்வேர்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் இதை வந்து நான் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா டீச்சர் 01க்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க வந்து நான் கிரியேட் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் பாஸ்வேர்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து கிரியேட் ஆயிடுச்சு, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட். இப்போ இந்த யூனிட்டுக்குள்ள என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸை ஆட் பண்ண முடியும்.
ஸ்டூடெண்ட் 01, 02, 03, 04, 05. ஒருவேளை ஃபர்ஸ்ட் 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இந்த டீச்சர் வந்து பாஸ்வேர்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ப்பாங்க அப்படின்னா நான் இங்க வந்து சூஸ் பண்ணிட்டேன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டுக்கு இந்த 5 ஸ்டூடெண்ட் மட்டும் என்ன ஆயிட்டாங்க, அசைன் ஆயிருவாங்க. பாத்தீங்கன்னா இந்த 5 ஸ்டூடெண்ட் வந்து வந்துட்டாங்க. இப்போ வந்து நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட்டுக்கு நம்ம யாரை அசைன் பண்ணியிருக்கோம்னா இந்த பாஸ்வேர்டு அட்மினிஸ்ட்ரேட்டரை நம்ம அசைன் பண்ணோம். இதுல யாரு அசைன் ஆயிருக்காங்க அப்படின்னா டீச்சர் 01. அப்படின்னா இந்த டீச்சர் 01னால அந்த 5 ஸ்டூடெண்ட்டுக்கு பாஸ்வேர்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சுன்னா இவங்களால ஹெல்ப் பண்ண முடியும். அதான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ங்கிறது என்னன்னா என்டையர் டைரக்டரி ஃபுல் செட் ஆஃப் யூசர்ஸ் குரூப்ஸ் மேல நம்ம சில ப்ரிவிலேஜஸ் வந்து சிலருக்கு கொடுக்கக்கூடாது, எல்லாத்து மேலேயும் ப்ரிவிலேஜ் கொடுக்கக்கூடாது, ஒரு ரெஸ்ட்ரிக்டிவ் குரூப்புக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸை நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகே, நான் இப்போ இன்னொரு அக்கௌண்ட்ல லாகின் பண்ணிட்டேன். இப்போ இந்த அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த அக்கௌண்ட்ல இருந்து தான் நம்ம ஸ்விட்ச் ஆகி இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு போயிருந்தோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா திரும்பவும் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு பழைய அக்கௌண்ட்டுக்கு வந்தாச்சு. இதுல வந்து 2 குரூப் இருக்கு, ஸ்டூடெண்ட் குரூப், டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து 10 பேர் இருக்காங்க, டீச்சர்ஸ்ல ஒருத்தங்க இருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம ரிசோர்சஸை நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்றேன்னா ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் நான் ஒரு ரிசோர்ஸ் குரூப் வந்து ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டேன், ஆர்ஜி ஐஏஎம் வினோத் தேவா அப்படின்ட்டு. ஒருவேளை நீங்க ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணோம்னா இங்க ரிசோர்ஸ் குரூப்ல போயிட்டு கிரியேட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீடைல், ரிசோர்ஸ் நேம், என்ன ரீஜன் கேட்கும். நீங்க அந்த ரீஜனை கொடுத்துட்டு நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் ஆயிரும். இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணலாம். மை செகண்ட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். ஸோ 10/13/2000 2025. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய இருக்கு. பர்ஃபார்மன்ஸ், எந்த பர்ஃபார்மன்ஸ் வேணும், ரெடண்டன்சி வந்து என்னது அப்படிங்கிறது, நமக்கு வந்து ஜோனா, எல்ஆர்எஸ்ஆ, குளோபலா, இந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம இப்போதைக்கு டிஃபால்ட்ல விட்டுறலாம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா எனேபிள் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கீ ஆக்சஸ். ஸோ வந்து இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்றதுக்கு ஆக்சஸ் கீஸை யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன். ஸோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் என்ட்ரா ஐடி ஆத்தரைசேஷன். ஸோ என்ட்ரா ஐடி வச்சு இந்த பர்டிகுலர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு ஆக்சஸ் கொடுக்கலாமா அப்படிங்கிறது இப்போதைக்கு நான் அதை சூஸ் பண்ணல. அது ஏங்கிறது பின்னாடி பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம இதை வேலிடேட் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது டிப்ளாய்மெண்ட்டுக்கு போகுது. ஸோ டிப்ளாய்மெண்ட் இன் ப்ரோக்ரஸ்ன்னு சொன்னது. ஸோ டிப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட் ஆகட்டும். இப்போ நமக்கு ரிசோர்ஸ் வந்து கிரியேட் ஆயிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரிசோர்ஸ்க்கு போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசோர்ஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இதை நான் தான் கிரியேட் பண்ணேன் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து அந்த ஓனர் ஆக்சஸ் அதுக்கு இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ஒரு கண்டெய்னர்ஸ் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணலாம். இதுல வந்து ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னா மை ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டெய்னர் நம்ம கிரியேட் கொடுத்துடலாம். ஸோ இந்த கண்டெய்னர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மை ஃபைல்ஸ்குள்ள வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஃபைல் ஒன்று அப்லோட் பண்ணி விடலாம். எந்த ஃபைல் அப்லோட் பண்ணலாம், இந்த மாதிரி இந்த ஃபைலை தூக்கி அப்லோட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ இந்த ஃபைலும் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இன்னொரு யூசரை நம்ம வந்து லாகின் பண்ணலாம். நம்ம வந்து அந்த டீச்சர் 01 அப்படின்னு ஒரு யூசர் நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, என்டர் ஐடியில் அந்த யூசருக்கு வரலாம். ஸோ டீச்சர் 01. ஸோ அந்த டீச்சருடைய டீட்டெயில்ஸ் வந்து இங்க இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நான் ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபயர்ஃபாக்ஸில் வந்து இந்த யூசருக்கு நம்ம என்ன கொடுத்தோம்னா sure exclamation 123 sure exclamation 123 அது பாஸ்வேர்ட் வந்து மாற்ற சொல்லுது. ஸோ பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ சேஞ்ச் பண்ணிட்டு
நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் அத்தன்டிகேட்டர் வந்து செட் பண்ண சொல்லுது. ஸோ நம்ம அத்தன்டிகேட்டரையும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம செட் பண்ணிடலாம். ஸோ நான் என்னுடைய மைக்ரோசாஃப்ட் அத்தன்டிகேட்டரை ஆன் பண்ணி இந்த கியூஆர் கோடை கியூஆர் கோடு வந்து ஸ்கேன் ஆயிடுச்சு. ஓகே, டீச்சர் 01 வந்து என்னோட இதில் அசைன் ஆயிடுச்சு. ஓகே, என்னுடைய அத்தன்டிகேட்டர்ல பாப்அப் வந்துருச்சு. ஸோ நான் அதை 46 அப்படிங்கிற இந்த வேல்யூ கொடுத்துட்டேன். இப்போ நோட்டிஃபிகேஷன் அப்ரூவ்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அந்த யூசர் அக்கௌண்ட்ல இப்போ அதை லாகின் ஆக போகுது. டீச்சர் 01 பார்த்தீங்களா, இங்கே வந்து லாகின் ஆயிடுச்சு. ஸோ நான் யூசர் ஒன்று கிரியேட் பண்ணேன், அந்த யூசர் வந்து இந்த இதில் வந்து லாகின் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் என்னுடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல என்னுடைய அந்த நான் கிரியேட் பண்ண அந்த அக்கௌண்ட்டை பார்க்க முடியல. ஏன்னா டீச்சருக்கு நான் ஒன்றும் அந்த ப்ரிவிலேஜஸ் கொடுக்கல. இப்போ நான் என்ன பண்றேன்னா திரும்பவும் இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் அதில் ஆட் ரோல் அசைன்மெண்ட்ஸ். இந்த ரோல் அசைன்மெண்ட்ல நம்ம என்ன டைப் ஆஃப் ரோல் அசைன்மெண்ட் வேணாலும் நம்ம கொடுக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம்னா ஸ்டோரேஜ் டேட்டா ஓனர் கான்ட்ரிபியூட்டர் ரீடர்னு இருக்கு. நான் இப்போதைக்கு ஓனரை கொடுக்குறேன். என்ன மெம்பர்னா டீச்சர் 01 அவங்களுக்கு நான் கொடுத்துட்டு அசைன் கொடுக்குறேன். இப்போ அசைன் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். இங்கே வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ நான் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணாலும் இந்த இடத்துல என்னுடைய அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்து டிஸ்பிளே ஆகல. என்ன ரீசன் அப்படின்னா இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இந்த ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல்ல இங்கே வந்து நம்ம அந்த ரிசோர்ஸுக்கும் தனி ஆக்சஸ் கொடுக்கணும், டேட்டாக்கும் தனி ஆக்சஸ் கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ரோல் அசைன்மெண்ட்டை பண்ணிட்டேன் டீச்சர் 01க்கு. ஆனா இந்த கண்டெய்னர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த கண்டெய்னர்ஸை வியூ பண்றதுக்கும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ரோல் அசைன்மெண்ட்ஸ் இருக்கு பாருங்க. அப்படின்னா இதுக்கும் நான் வந்து அந்த ரோல் அசைன்மெண்ட் கொடுக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டீச்சர் 01ல இருந்து எடுத்துருச்சு. ஸோ பேரண்ட் ரிசோர்ஸ் இன்ஹெரிட்டட். ஓகே, அப்படின்னா அது வந்து இருக்கணுமே. லெட்ஸ் செக் அகைன் டீச்சர் 01. ஸோ இந்த டீச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டோரேஜ் பிளாப் டேட்டா ஓனர் மட்டும்தான் அசைன் பண்ண. அதாவது அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல இருக்கிற டேட்டாவை பார்க்கறதுக்கான ப்ரிவிலேஜ் தான் கொடுத்தேன். ஆனா இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கும் ப்ரிவிலேஜ் கொடுக்கணும் இல்லைங்களா. இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கான்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிறதே நான் இங்க கொடுத்தேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா இங்கே ஆட் ரோல் அசைன்மெண்ட்ல போயிட்டு இங்கே ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கான்ட்ரிபியூட்டர் அதையும் கொடுத்தேன் நான், ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கான்ட்ரிபியூட்டர். இப்போ இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கான்ட்ரிபியூட்டர் கொடுத்து நெக்ஸ்ட் அடிச்சு நான் இந்த டீச்சர் 01 வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த டீச்சர் 01 அக்கௌண்ட்ல இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை பார்க்க முடியுது. இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை நான் வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதுல வந்து அந்த கண்டெய்னர்ஸையும் நம்ம பார்க்க முடியணும். இதுல வந்து இந்த ஃபைலையும் நம்மளால வந்து டவுன்லோட் பண்ண முடியுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இங்கே அந்த ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல். ஸோ இங்கே ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல்ல நம்ம ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணும்போது சில விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, இந்த பர்டிகுலர் ரிசோர்ஸுக்கான ஆக்சஸ் பிளஸ் அதில் டேட்டா இருக்குன்னா டேட்டா பிளேன்ஸ் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனை ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ப்ரிவிலேஜஸ் அது கொடுக்கணும். அது எல்லா ரிசோர்ஸ்க்கும் அப்ளிகபிள் இல்லை. இந்த மாதிரி டேட்டா இருக்கிற ரிசோர்ஸஸ் இருந்துச்சுன்னா அது வந்து அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக என்ட்ரு ஐடி, அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் டெனன்ட், டொமைன்னா என்ன, அப்புறம் அந்த ரோல் பேக் ஆர்பேக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸோட நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.